1008 சிவலிங்கங்களையும் ஒரே இடத்துல தரிசிக்கிறதுக்கு தான் நாம் இன்றைக்கி போயிருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவேஸில் சேலம் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா அரியனூர் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவில் வந்து ஒரு மலையொட்டி இருக்குது. இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி தாயார் இருக்காங்க. அந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா 1008 சிவலிங்கம், அதாவது 1007 சிவலிங்கங்கள் வந்து சுற்றியும் இருக்குது. ஒரு சிவலிங்கம், அதாவது அந்த 1008வது சிவலிங்கம் பார்த்திங்கன்னா மெயின் சாமியாக வந்து ரொம்ப பெரிய வடிவத்தில் பெரிய லிங்கம் கொண்டு பெரிய நந்தி கொண்டு தோற்றம் அளிக்கிறாங்கங்க. இப்படி லிங்கங்கள் வந்து போகிற வழியில் 2 பக்கமும் அமைஞ்சிருந்தாலும் போகிற வழியில் இன்னுமே பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில், ஐயப்பன் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், ராமர் கோவில் அப்படின்ட்டு எல்லா சாமிகளும் வந்து எல்லா கோவிலும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய வடிவத்தில் நல்லாவே வந்து காட்சியளிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ராமர் கோயிலில் பார்த்திங்கன்னா ராமர், சீதை, அனுமர் எல்லாரும் இருக்கிற மாதிரி வந்து சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. பார்க்கவே வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுங்க. ஒரு ராமாயண கதை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த கோவில் வந்து மலையொட்டி இருக்கனால இங்கே வந்து குரங்குகளும் நிறையா இருந்துச்சுங்க. ஆனால் வந்து ஒரு அமைதியான சூழல், ஒரு இயற்கையான ஒரு சூழல் இருந்துச்சுங்க. மலையொட்டி வந்து இந்த கோவில் இருக்கிறனால வந்து ரொம்பவே அமைதியாக ஒரு இயற்கையான சூழல் வந்து அமைஞ்சிருந்ததுங்க. இப்படி எல்லா சாமிகளையும் கும்பிட்டு போனதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா பெரிய சிவன்லிங்கம், பெரிய நந்திங்க. இந்த லிங்கமும் நந்தியும் பார்த்திங்கன்னா 1008வது லிங்கமும் நந்தியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கடைசி லிங்கம், கடைசி நந்தி இந்த கோவிலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. அங்கே வந்து மேலே தனியாக ஒரு பெரிய கருவறை இருந்து அதில் வந்து பெரிய லிங்கம் இருந்துச்சுங்க. இப்படி சிவனை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா முருகர் தரிசனம்ங்க. அதாவது பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை அப்படின்ட்டு 6 படை வீடு முருகரும் பார்த்திங்கன்னா ஒரே லைனாக வந்து தோற்றம் கொடுத்தாங்க. சிலைகளும் வந்து ரொம்ப பெரிய சிலைகள் நல்லாவே வந்து தோற்றம் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பார்ட் இதுதாங்க, முருகரை தரிசித்தது தான். இப்படி முருகரெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் நம்ம மேலே போனோம் அப்படின்னா வந்து ராஜராஜேஸ்வரி தாயார் கோவில் இருந்துச்சுங்க. அங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த கோவிலே ஹையஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கிருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கடந்து வந்த லிங்கங்கள் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மலை மேலேருந்து கீழே பார்க்குற ஒரு இயற்கையான சூழல் வியூவும் நம்மளுக்கு கிடச்சிதுங்க. இங்கே அந்த சாமியை, ராஜராஜேஸ்வரி சாமியை கும்பிட்டுட்டுங்க அப்படியே கீழே கிளம்பியாச்சு. நீங்கள் மறக்காமல் சேலம் போனீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.